ஹாய், இது உங்கள் UAE தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஆல்மண்ட் லீஃப், பாதாம் லீஃபை வச்சுட்டு என்னென்ன நம்மளுக்கு அது நன்மைகள் இருக்குது, அதை வச்சுட்டு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ஆல்மண்ட் லீவ்ஸு, பாதாமோட லீஃபு, பாதாம் மரத்துலேருந்து பறித்த லீஃபு. இது இங்கே கிடைக்குதுன்னு பார்க்குறீங்களா? நிறைய வில்லாஸில், எல்லா அரபி வீட்டில் வில்லாஸில், நமக்கு தெரிஞ்ச லோக்கல் வில்லாஸில் நிறைய இடத்துல இது கிடைக்கிது. இது வந்து இதோட வேல்யூவே நிறையா, அது நமக்கு தெரியாமல் இருக்குது. இந்தியாவிலையும் இது கம்ஃபர்டபுளாக கிடைக்கிது. எல்லா தோட்டத்துலையும் இது வச்சுருக்காங்க. இந்த லீஃபில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு வந்து அஜ்மானில் எங்கள் ஆன்ட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் கிடச்சிச்சு. அவங்க வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். அவங்க வந்து இந்த லீஃபோட நியூட்ரிஷனை பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸை பற்றியும் அதோட ஹெல்த்தை பற்றியும் எனக்கு சொன்னாங்க. அதை வச்சு எப்படி ரெசிபி செய்யலான்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஆன்ட்டி. இந்த இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். பாதாம் லீஃபில் வந்து ரொம்ப 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 நன்மை நமக்கு நிறையா இருக்குது. நான் இன்னும் அதில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு வரப்போதில் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபிக்குள்ளே போகலாம். இதான் தேவையான பொருள் வந்து இதான் பாதாம் லீஃபு. நல்லா கழுவி நீட்டாக பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது நார்மலான நம்ம பூர்ணம் தான். தேங்காய் பூ, சீனி, காடமன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம், சர்க்கரை யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அரிசி மாவில் வந்து உப்பு போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நார்மலான நம்ம கொலக்கட்டை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். பட் இந்த ஆல்மண்ட் லீஃபை வச்சு எப்படி செய்ய போகிறேன் அதுதான் இதில் மெயின் திங். ஆல்மண்ட் லீஃபில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் இருக்குது. நம்ம இந்தியாவில் முன்காலத்தில் இருக்கிறவங்களாம் இதை தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆல்மண்ட் லீஃப் நான் எடுத்துகிட்டு நல்ல மாவை உருண்டை பிடிச்சிட்டு அதில் வச்சு நல்லா தட்டிக்கணும். ஆயிலோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு அப்படியே அந்த லீஃபில் நம்ம தட்டுறோம். நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம அந்த பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கதை, நீங்கள் கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சமாக பூர்ணம் வைங்க, நிறைய சாப்பிட்றதா இருந்தால் நிறையா வைங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய பூர்ணம் வச்சுருக்கேன். நம்மளுக்கு இந்த பாதாம் லீஃபில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்குறீங்களா? இந்த பாதாம் லீஃபால் நம்மளுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்க்கு நிறைய குட் மெடிசனுங்க. என்னென்னு பார்க்குறீங்க, ஸ்டொமக் பெயின், டிசென்ட்ரி, லிவர் ப்ராப்ளம்க்கெலாம் இது ஃபஸ்ட் கிளாஸான மருந்து. அந்த காலத்தில் எல்லாருமே இதை தான் மீன்ஸ் அந்த காலத்து எல்லாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்மண்ட் லீஃபை தான். நம்ம ஊரில் இப்போ நிறையா கிடைக்கிது. இங்கே வந்து நிறையா வில்லாஸ்லலாம் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது கிடச்சிச்சின்னா ஒரு ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக பூர்ணம் வச்சு மடித்து வச்சிடணும். இது இன்னொரு அதே மாதிரி கொஞ்சம் பெரிய லீஃப் எடுத்து ஒரு அதே மாதிரி தட்டிட்டு பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணுறோம். நம்ம இந்த அரிசி மாவு மட்டும்தான் வைக்கணுமான்னு இல்லை, இதில் வச்சு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த ரெசிபி. நீங்கள் இதை வச்சு கேப்ப மாவு அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு காடமன் எல்லாம் போட்டு பிசைஞ்சு அதில் இப்படி ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம். இல்லை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் பாதாம், கேஷ்யூ நட்டு இந்த மாதிரி போட்டு கூட தேங்காய் வறுத்துட்டு எப்படி நீங்கள் கொலக்கட்டை செய்வீங்கள்ல, அது மாதிரி எந்த கொலக்கட்டைனாலும் இந்த இலையில் மடித்து ஸ்டீம் பண்ணுங்கள். அது வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பசங்க நம்மலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான இது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வயிற்றில் இருக்க பூச்சிலாம் சாகும். பூச்சி சாகணுன்னே ரொம்ப கசக்கும்னு நினைக்காதீங்க. லீஃபை நம்ம சாப்பிட்டா தான் கசக்கும். நார்மலாக அந்த கொலக்கட்டையை நாங்கள் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருந்துச்சு. இந்த லீஃபில் லைட்டாக கொஞ்சம் வாடி இருந்துச்சு, அதை நான் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி வாடின லீஃபாக கிடச்சாலும் பரவாயில்ல, லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் சின்னதாக லீஃப் பறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லிவர் ப்ராப்ளம், இன்டெஸ்டைன் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய ஃபிலிப்பைன்ஸில், தாய்லாண்டில் இன்னும் யூசேஜில் இருக்குது. சைனாவில், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காலாம் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த லீஃபை வந்து அவ்வளோ ரெசிபீஸ், அவ்வளோ டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் நமக்கு தான் தெரியாமல் இருக்குது. ஸோ இனிமேல் நம்மளும் கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் ஆல்மண்ட் லீஃப் கிடச்சாலும் டக்குன்னு பறிச்சுட்டு வந்து ரெசிபீஸ் செய்யலாம். ஃபிஷ் பொழிச்சது கூட செய்யலாம். உங்களுக்கு இலையில் நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்களோ அது ஃபுல்லாமே செய்யலாம். கசக்கலை ரொம்ப 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 டேஸ்ட், அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டோட லைட்டாக அந்த ஆல்மண்ட் ஃப்ளேவரோட சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக சொல்கிறேன், பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் கிட்ஸு 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. குட்டீஸ் 2 கொஞ்சம் நல்லாவே சாப்பிட மாட்டாங்க, பட் என் ஃப்ரெண்டோட கிட்ஸ் அவங்களும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த லீஃபை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஸ்டீம் ஐட்டம்ஸ் எல்லாமே செய்யலாம். இப்போ லீஃப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், கொலக்கட்டை நல்லா ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. தண்ணி சூடு பண்ணிவிட்டு ஸ்டீமரில் தூக்கி நம்ம இட்லி சட்டியில் வைக்கலாம்.
இதை நல்லா அடுக்கிட்டு இப்படி நல்லா அடுக்கிட்டு கம்பு மாவு அப்புறம் கம்பு மாவில் தான் நான் கொழுக்கட்டை செய்வேன். அதெல்லாம் கூட இதில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் கொழுக்கட்டை செய்வீங்களோ அதெல்லாம் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ செஞ்சாலும் ஆல்மண்ட் லீஃப் கிடச்சா கண்டிப்பாக இதில் வச்சு ஸ்டீம் பண்ணி கொடுங்க. அதனால் ஒன்றும் கிடையாது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகுது. வாவ், 20 மினிட்ஸ் ஆச்சு. ஆன பிறகு இவ்வளோ அழகாக ஸ்டீமாக இருக்குது பாருங்கள். அந்த லீஃபோட சாரெலாம் அதில் இறங்கியிருக்கு, நல்லா தெரியுது பாருங்கள். இதோட இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். இந்த சாறு இறங்கினது கீழே அந்த தண்ணியில் அது நிறையா இந்த சாறு இறங்கியிருக்கும். அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு உங்கள் வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா அந்த செடிக்கு கூட ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் ஆயிரும். நம்ம கார்டனுக்கு கொஞ்சம் ஆல்மண்டோட அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நல்லா ஆற வச்சு ஊற்றணும், சூடாக ஊற்றிடாதீங்க, செடி கருகிரும். நல்லா சூடாக இருக்குது. ஸோ நம்ம உடனே இப்போ ஓப்பன் பண்ண முடியாது, கை சுற்றும். ஸோ அதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம். வாங்க ஓப்பன் பண்ணுவோம். இந்த வாவ், எவ்வளோ அழகாக அந்த கலர்லாம் இறங்கியிருக்கு பாருங்கள். அந்த லீஃபோட கலர் நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம டேஸ்ட் வந்து சேம் லைக் எப்போயும் செய்கிற இந்த பூரம் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான். கசக்கலாம் இல்லை. அந்த லைட் ஆல்மண்டோட ஃப்ளேவர் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு நிஜமா. உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்துலேயும். இதில் அந்த பாருங்களேன் லீஃபோட அச்சு அப்படியே பதிஞ்சிருந்துச்சா. பசங்க எல்லாம் அதை எனக்கு தான் லீஃபோட அச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அழகாக இருக்குல்ல பார்க்க. இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கிச்சு, நல்லா சாறு இறங்கி கொஞ்சம் பிஞ்சு இலையா, அதனால நல்லா ஒட்டிக்கிச்சு. சரி ஓகே, நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அந்த லீஃபோடு சாப்பிட்டா அந்த லீஃப் கசக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த லீஃபோடு கொஞ்சம் சாப்பிட முடியாது தான். நீங்கள் கசப்பு பிடிக்கிறவங்க சாப்பிட்லாம். பட் நாங்கள் எல்லோரும் லீஃப் எடுத்துட்டோம். லீஃப் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை, லீஃப் சாப்பிட்லாம். பட் கசக்குனால நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த லீஃபை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த லீஃப் வந்து நல்ல லீஃப்லாம் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம், திருப்பி கொழுக்கட்டை வச்சுக்கலாம். மீன்ஸ் இப்போ உடனே அடுத்து இன்னும் கொஞ்சம் எடுத்து பசஞ்சு வச்சது இருக்குல்ல, அதில் இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு அதே லீஃபை யூஸ் பண்ணி நம்ம திருப்பி ஸ்டீம் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகான எம்மியான கொழுக்கட்டை, ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான டிஷ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு.